நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் என்ன விஷயங்கள் நடக்கும்? அதாவது இப்போ அடுத்தது மார்ச்சில் எக்ஸாம் வரப்போகுது. 10th, 11th, 12th. ஃபஸ்ட்டு என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட்ணும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பேரண்ட்ஸ் கூட தேவையில்லாமல் போகக்கூடாது. பேரண்ட்ஸே வந்து பசங்களை இட்டுட்டு போகக்கூடாது. இட்டுட்டு வரேன்னு சொன்னால் கூட விட்டுட்டு போயிடணும். சப்போஸ் பசங்க வரமாட்டேன்னு சொன்னால் கூட சில பேர் பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, இட்டுட்டு போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா, பசங்கிட்ட நிறைய திறமை இருக்குது. ஆனால் அந்த அந்த படிக்கிற நேரத்தை வந்து வீணடிச்சிட்டு மற்ற விஷயம்லாம் பேசுகிறாங்க. நான் அதெல்லாம் ஓப்பனாக சொல்லி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற புக்கை படித்தாலே போதும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் எடுக்கலாம், பாஸ் பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், இந்த படிக்கிற விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லாமே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. நான் பசங்களை கஷ்டப்படுத்துகிறோமோ, அவங்கள ஹெட் பண்ணி பேசுகிறோமோன்றதெல்லாம் நான் பேசலை. ஸோ உங்ககிட்ட இருக்கிற திறமை எனக்கு தெரியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்று.